வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய தலைவர் தேர்தல் பி. ராமனின் வெற்றி செல்லத்தக்கது. தமுர்லோ உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நாட்டின் முன்னணி ஆலயங்களில் ஒன்றான மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் தலைவர் தேர்தலில் 250 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற பி. ராமன் பழனியப்பனின் வெற்றி செல்லத்தக்கது என்று தமுர்லோ உயர் நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதேவேளையில் தலைவர் தேர்தலில் வெறும் 206 வாக்குகள் பெற்று தோல்வி கண்ட அதன் நடப்பு தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வன் கந்தசாமியின் தோல்வியை உயர் நீதிமன்றம் உறுதி செய்தது. ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் நிர்வாகம் இனி பி. ராமன் தலைமையில் செயல்படும். அதேவேளையில் தலைவர் பதவிக்கு அப்பாற்பட்ட நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள ஆலயத்தின் துணைத் தலைவர், செயலாளர், துணைச் செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர் மற்றும் 19 நிர்வாக உறுப்பினர்களுக்கான தேர்தல் ஆலயத்தின் புதிய தலைவர் பி. ராமனின் தலைமையில் ஒரு சிறப்பு கூட்டத்தின் வாயிலாக நடத்தப்படுவதை உயர் நீதிமன்ற நீதிபதி ரோஸ்லான் மட்னோர் தமது தீர்ப்பில் மறு உறுதிப்படுத்தியுள்ளதாக ராமனின் வழக்கறிஞர் செல்வம் சண்முகம் தெரிவித்தார். ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய தலைவர் தேர்தலை வழிநடத்திய இவ்வழக்கில் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள 5 தேர்தல் அதிகாரிகளில் இருவரான டத்தோ எம். பி. நாதன் மற்றும் டத்தோ எம். தேவேந்திரன் ஆகியோர் ராமனின் வெற்றியை உறுதி செய்து உயர் நீதிமன்றத்தில் அபிடவிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். அந்த அபிடவிட் மனுவின் உள்ளடக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆலயத்தின் சட்டப்பூர்வ தலைவர் ராமனே என்று நீதிபதி ரோஸ்லான் மட்னோர் தமது தீர்ப்பில் மறு உறுதிப்படுத்தியுள்ளதாக தமுர்லோ உயர் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் வழக்கறிஞர் செல்வம் இதனை தெரிவித்தார். கடந்த ஜூன் 23ஆம் தேதி ஆலய தலைவர் தேர்தலில் தமது வெற்றியை உறுதிப்படுத்த கோரி டத்தோ தமிழ்ச்செல்வன் மற்றும் இதர 5 பிரதிவாதிகளுக்கு எதிராக பி. ராமன் ஒரு தரப்பாக சார்பு செய்த வழக்கு மனுவில் கடந்த ஜூலை 19ஆம் தேதி அவர் பெற்றிருந்த இடைக்கால தடை உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்பதையும் நீதிபதி தமது தீர்ப்பில் மறு உறுதிப்படுத்தியுள்ளதாக வழக்கறிஞர் செல்வம் குறிப்பிட்டார். அதேவேளையில் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் நடப்பு தலைவர் என்று கூறிக்கொண்டு நீதிமன்ற உத்தரவையும் மீறி ஆலயத்தின் உறுப்பினர்கள் விவரக்குறிப்பு புத்தகங்கள், ரசீதுகள் மற்றும் இதர ஆவணங்களை டத்தோ தமிழ்ச்செல்வன் கந்தசாமி தான் தோன்றித்தனமாக எடுத்து சென்று இருப்பதையும் வழக்கறிஞர் செல்வம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். டத்தோ தமிழ்ச்செல்வனால் அல்லது அவரின் ஏஜென்டினால் எடுத்து செல்லப்பட்ட அனைத்து ஆவணங்கள் உடனடியாக ஆலய தலைவர் ராமனிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லையில் நீதிமன்ற உத்தரவை மீறியதற்காக டத்தோ தமிழ்ச்செல்வனை சிறையில் தள்ளுவதற்கு வகை செய்யும் ஓர் விண்ணப்பத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு ராமனுக்கு நீதிபதி ரோஸ்லான் மட்னோர் பரிந்துரை செய்தார். இதனிடையே பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமது வெற்றியை உறுதி செய்வதற்கு பாடுபட்ட வழக்கறிஞர் செல்வம் மற்றும் அவர் தலைமையிலான வழக்கறிஞர் குழுவிற்கு ராமன் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். செல்வம் சண்முகம் இந்த கேஸுக்காக அவரும் அவரோட குழுவிட எல்லாம் சேர்ந்து கோர்ட் கேஸ் நல்ல முடிச்சு நமக்கு சாதகமா முடிஞ்சிருக்குது. இருப்பினும் மற்றபடி அங்கத்தினருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் அறிக்கை அனுப்பணும். அந்த எவிடன்ஸ் புக்கு அங்கத்தினர் புஸ்தகம் பூராவும் முன்னாள் செயலர் கோயில் போயிட்டாரு. அவருக்கு கொண்டு அதை கொடுக்கறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். தேர்தல் அதிகாரிகள் என்ற முறையில் தங்களின் அபிடவிட் மனுவின் மூலம் ராமனின் வெற்றியை உறுதி செய்து இருக்கும் வழக்கில் 2வது மற்றும் 3வது பிரதிவாதிகளான டத்தோ எம். நாதன் மற்றும் டத்தோ தேவேந்திரன் ஆகியோர் வழக்கிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் செல்வம் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜே கடந்த வாரம் வியாழக்கிழமை தொடங்கி 4 நாட்களுக்கு மேற்கொண்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையில் 21 லோரி ஓட்டுநர்கள் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். வர்த்தக வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் 276 வாகன ஓட்டுநர்களிடம் சிறுநீர் பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் 21 ஓட்டுநர்கள் போதைப்பொருள் உட்கொண்டு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். இந்த எண்ணிக்கை பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. காரணம், இதுபோன்ற வாகன ஓட்டுநர்களினால் சாலை பயணிட்டாளர்களின் பாதுகாப்பிற்கு மிரட்டல் ஏற்படலாம் என்று அமைச்சர் அச்சம் தெரிவித்தார்.
போதைப்பொருள் உட்கொண்ட நிலையில் வாகனத்தை செலுத்தும் அதன் ஓட்டுநர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதில் ஜேபிஜே ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அரசு மலேசிய போலீஸ் படையின் உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியில் மிகப்பெரிய சீரமைப்பு ஏற்பட போவதாக வெளிவந்துள்ள தகவலை போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் வன்மையாக மறுத்துள்ளார். அரசு மலேசிய போலீஸ் படையின் உயர் அதிகாரி ஒருவர் அப்படையிலிருந்து இடம் மாற்றம் செய்யப்படுவார் என்று உள்ளூர் இணைய செய்தித்தளம் வெளியிட்டுள்ள செய்தி உண்மை அல்ல என்று ஐஜிபி விளக்கினார். சம்பந்தப்பட்ட இணைய செய்தித்தளம் வெளியிட்டுள்ள செய்தியை அர்த்தப்படுத்தக்கூடிய எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் அரசு மலேசிய போலீஸ் படை வெளியிடவில்லை என்பதையும் தான் ஸ்ரீ ரசருடின் விளக்கினார். இவ்விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட இணைய செய்தித்தளத்தை புக்கிட் ஆமான் தொடர்பு கொண்டுள்ளது. ஆனால் அத்தகைய செய்தி எவ்வாறு கிடைத்தது, அதனை தந்தவரின் அடையாளத்தை வெளியிட அந்த செய்தித்தளம் மறுத்துவிட்டதாக ஐஜிபி குறிப்பிட்டார். ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹானியே கடந்த வாரம் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் பதிவேற்றம் செய்யப்பட்ட உள்ளடக்கங்களை நீக்கியதற்காக மேத்தா இன்று மன்னிப்பு கோரியுள்ளது. இஸ்மாயில் ஹானியே மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் பதிவுகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து மலேசியா மேத்தாவிடம் விளக்கம் கேட்டிருந்தது. பிரதமரின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலிருந்து உள்ளடக்கம் அகற்றப்பட்டது தொடர்பான செயல்பாட்டு பிழைக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். சரியான செய்தி தகுதியான லேபிளுடன் மறுபடியும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று மேத்தா பேச்சாளர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் கேள்விகளுக்கு மின்னஞ்சல் மூலம் அளித்த பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இவ்விவகாரம் தொடர்பில் விளக்கம் கோருவதற்காக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபஜில் மற்றும் பிரதமர் அலுவலக உறுப்பினர்கள் மேத்தா பிரதிநிதிகளை நேற்று சந்தித்தனர். மேத்தாவின் செயல்களை பாரபட்சமானதாகவும் அநீதியானதாகவும் கருத்து சுதந்திரத்தை அப்பட்டமாக மீறக்கூடியதாகவும் பிரதமர் அலுவலகம் கருதுகிறது என்று அந்த அலுவலகம் நேற்று அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருந்தது. பேராக் கரீக்கிற்கும் கிளம்தான் ஜெல்லிக்கும் இடையில் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையின் 31.2 கிலோமீட்டரில் தமது மனைவியை சாதுரியமாக காரில் அழைத்து வந்து அவரை சரமாரியாக அடித்து பாதாளத்தில் தள்ளிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆடவருக்கு எதிரான தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டது. ஒரு வர்த்தகரான 39 வயதுடைய நபரை வரும் ஆகஸ்ட் 12 திங்கட்கிழமை வரையில் தடுத்து வைப்பதற்கு கரிக் நீதிமன்றத்தின் மேஜிஸ்ட்ரேட் சவிண்டர் சிங் அனுமதி அளித்துள்ளார். தனது 32 வயது மனைவியை கொலை செய்ய முயற்சி செய்ததாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். கடந்த ஜூலை 27 தனது மனைவியை கொலை செய்யும் நோக்கில் அந்த நபர் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையின் அடர்ந்த காட்டுப்பகுதி அருகில் காரை நிறுத்திய பின்னர் அவரை பாதாளத்தில் தள்ளிவிட்டுள்ளார். பலத்த காயங்களுடன் பாதாளத்திலேயே கிடந்த அந்த மாது பொதுமக்களின் உதவியுடன் தைப்பிங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிர் தப்பியுள்ளார். பிடிபட்டுள்ள மாதுவின் கணவருக்கு எதிராக குற்றவியல் சட்டம் 307 பிரிவின் கீழ் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். 14,000 வெள்ளி லஞ்சம் பெற்றது தொடர்பில் நிறுவனம் ஒன்றின் மூத்த அதிகாரிகள் இருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. அந்த இரு அதிகாரிகளும் சிரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டு அவர்களை ஆகஸ்ட் 12 வரை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கான ஆணையை SPRM பெற்றுள்ளது. நிறுவனத்திற்கு கணினி மற்றும் இதர உபகரணங்களை வாங்குவதில் விநியோகிப்பாளரை நியமிப்பதில் 30 மற்றும் 40 வயதுடைய அந்த இரு நபர்களும் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.